சஞ்சு இந்த 2 மேட்ச் எஸ்பெஷலி ஃபெயில் ஆன உடனே நிறைய பேரோட கமெண்ட்ஸு, நிறைய பேரை போஸ்ட்டு அதெல்லாமே பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஏன்னா இவ்வளோ வாய்ப்பு கொடுத்து அவர் ஆடாமல் இருக்கிறது, அவர் இதுவாக இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் தான். அதனால நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தீங்க, ஏன் 2 பேர் கேவலமாகவும் திட்டியிருந்தீங்க. அது என்னன்னா இப்போ வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்கள் டைம், கடவுள் ரொம்ப சோதிப்பார். சோதிச்சு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை நம்ம கிராப் பண்ணிக்கணும். அப்பயும் வந்து நமக்கு ரொம்ப டைம் சரியில்லைன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, பின்னாடி இருந்த ஒரு சில டைமுக்கு அப்புறம் பாலே பிடிக்க முடியாம டக்குன்னு விட்டாரு. இதே மாதிரி டைம் தான் எம்எஸ் தோனிக்கும் வந்தது, அண்ட் நம்ம விராட் கோலிக்கும் வந்தது, ரோஹித் சர்மாக்கும் வந்தது. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோனிலாம் பாத்தீங்கன்னா 1 டவுன் இறங்கி நம்ம பாகிஸ்தான் கூட 185 ரன், அதுதான் அவரோட பெஸ்ட் கரியர் சேஞ்ச். அதே மாதிரி விராட் கோலியை வந்து தோனி பேக் பண்ண விதமா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவை வந்து 7ல இருந்து 1க்கு பொசிஷன் குத்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பேக்கப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா சாம்சன் ஷைன் பண்ணுவான். உங்களோட